கடமா மசாலா ஃபில்லிங் பார்க்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரும்போது, நல்லா ஒரு தொடம் பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி, ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். பச்சையா கடிக்கக்கூடாது. கொஞ்சமா சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வந்து குக் ஆகணும். எந்த ஒரு பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. வெங்காயத்தாகட்டும் இல்லை வந்து மசாலாவோட ஆகட்டும் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து நல்ல பெரிய கடமாவாக பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே நல்லா வந்து உள்ளே நல்லா தள்ளி வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து வாங்கி செய்து பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து எல்லாம் உள்ளே நல்லா தள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையவே நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியும். இப்போ அதோட தலை பாகம் இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு உள்ளே வந்து வச்சுட்டு ஒரு டூத்பிக் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா மசாலா எதுவுமே வெளியே போகாமல் இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தட்டு வச்சுட்டு நம்ம வந்து இது மேலே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கடமா மீன் வந்து எல்லாமே வந்து மேலே அடுக்கிடுங்க. இது வந்து நல்லா வந்து வெந்து வரணும். நல்லா வேகணும். ஏன்னா லேட் ஆகும் கடமா வேகிறதுக்கு. நல்லா இந்த பக்கம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து காஷ்மீரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். நல்லா வந்து சேர்த்துட்டு லைட்டாக சூடானா போதும். மிளகாத்தூள் வந்து கருகி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வேக வச்சுருக்க கடமா ஃபில்லிங் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் மூடி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து வெடிக்கும். மேலெல்லாம் தெரிச்சிக்காதீங்க. பிக்னஸ் யாரும் இது ட்ரை பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ ரைஸ் கூட இருந்தாலும் சரி, இல்லை ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து மறக்காமல் சொல்லுங்கள்.